நீங்கள் யாருக்காவது அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கீங்க, உங்கள் பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளையை பார்த்து சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். அவங்க திறமையில் சந்தேகப்படுறீங்க, அப்படி அவங்க பொறுப்பில் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவங்கள நீங்கள் தாழ்வாக நினைக்கிறீங்க, உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க, அவங்கள நீங்கள் தாழ்த்துறீங்கன்னு அர்த்தம். யாருக்கு நீங்கள் நேரடியாக அறிவுரை சொல்கிறீங்களோ அவங்கள தாழ்வாக நினைக்கிறீங்க, தாழ்த்துறீங்க, உங்களை நீங்கள் உயர்த்துறீங்க. உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காகவே நீங்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள தாழ்த்துறீங்க. நான் அறிவுரை சொல்கிற இடத்துல தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு கணவன் தனது மனைவிக்கு அறிவுரை சொல்லலாம், அல்லது ஒரு மனைவி தனது கணவனுக்கு அறிவுரை சொல்லலாம். இந்த மாதிரி அறிவுரை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, உறவுமுறை வந்து அவ்வளோதான். அங்கே உறவுமுறை ஒரு ஒரு சமத்துவம் என்பது இல்லாமல் போயிடும். ஒரு அடி நீங்கள் யாரை நீங்கள் அடிமையாக பார்க்குறீங்களோ, யாருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாரை நீங்கள் தாழ்வாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் அறிவுரை சொல்லுவீங்க. அப்போ அவர் தெரியும், அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் முதல்ல நம்பிக்கை வச்சு இந்த அறிவுரை சொல்லுறதுலேருந்து விட்டுருங்க. உங்கள் கடமையை செஞ்சுட்டு நீங்கள் கவனிங்க, பாருங்கள் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு பாருங்கள். அதை கூட பார்க்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். பெற்றோர்களுக்குன்னு ஒரு லட்சியம் எதுவும் இல்லாமல் இருக்காங்க, அதனால தான் பிள்ளைகளை போய் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்களுக்குன்னு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருந்ததுன்னு வச்சுன்னா அதை பார்க்க போயிடுவாங்க. இவங்களோட லட்சியமே பிள்ளைகள் தான் அப்படின்ற மாதிரி, பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைகளை படித்து பெரிய ஆளாக்கணும், இதுதான் இவங்களுடைய லட்சியமாக இருக்குது. அதனால தான் வந்து எப்போ பார்த்தாலும் இப்போ பிள்ளைகளே நோண்டிக்கிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டு, இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லட்சியம் இருந்தால் அதை இவங்க பார்ப்பாங்க. பிள்ளைகளை சுதந்திரமாக விடுவாங்க. சுதந்திரமாக விடணும், அதுதான் நம்பிக்கைங்கிறது. சும்மா அவங்களுடைய திறமையில் வந்து குறை கண்டுபிடிக்கிறது, அவங்கள தாழ்வாக நினைக்கிறது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறது, அவங்கள ஒரு அடிமையாக நினைக்கிறது, அவங்கள தாழ்த்தணும்னு நினைக்கிறது, என்றைக்கும் அவங்க நமக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் அறிவுரை சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது. பிறருக்கு நீங்கள் அறிவுரை சொல்வதற்கு காரணமாக இருக்குது. அறிவுரை சொன்னீங்கன்னா அது உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, உங்கள் மகனாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அறிவுரை சொன்னீங்கன்னா உறவுமுறை கெட்டு போயிடும், சண்டைகள் அதிகமாகும். உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அறிவுரை சொல்லுகிற வழக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டு ஒரு சுதந்திரமாக அவங்கள விடுங்க. அறிவுரை சொல்லாதீங்க. அறிவுரை தவிர்த்து விட்டு எப்படி பழகுவது, அறிவுரை கூறாமல் இப்போ எப்படி பழகுவது அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்க பொறுப்பு. இவ்வளோ வயசு வந்தாச்சு, அவங்க என்ன வேணாலும் ஆகிட்டு போகிறாங்க, நம்ம அறிவுரை சொல்லி நம்மலாம் நமக்கு அது வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுங்க. உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் எப்படி நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? அவங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க, உங்கள் பிள்ளைகளை மறந்துடுங்க. அவங்க விஷயத்தில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. இதுதான் வந்து பிள்ளைகள் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு காரணம். உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளே மறந்துடுவீங்க. எப்போ பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைகளை மறப்பாங்க தெரியுமா? வேலைக்கு போகும்போது தான். அந்த பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது தான் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை மறந்துடுவாங்க. பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. வேலைக்கு போகும்போது தான் அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது நம்பிக்கை வருது. அப்போ தான் அந்த பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் கவலைப்படுறதில்ல, அறிவுரையும் சொல்கிறது கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் ஏதாவது அட்வைஸ் வேணால் பிள்ளைகள்கிட்ட போய் கேட்குறது. ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம் இருக்கும்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் பிள்ளைகள்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதே உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஊக்கமாக தரும். நம்மளை நம்புகிறாங்க, நம்மளை சுதந்திரமாக விடுறாங்க, நம்மளை நம்பி தான் அவங்க சுதந்திரமாக விடுறாங்க, நம்மளை பற்றி கவலைப்படுறதில்ல, நம்மளை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல, நம்மளை பற்றி நாம் பார்த்துப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நம்மளை பற்றி கவலைப்படாமல் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அந்த இது வேணும். அறிவுரை சொல்லக்கூடாது, சுதந்திரமாக உங்கள் பிள்ளைகளை மறந்துடுங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு நம்பிக்கை, அதுதான் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு ஊக்கம். நீங்கள் அறிவுரை சொல்வதாலோ உங்கள் பிள்ளைகள் வந்து முன்னேறி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அவர்களை தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்று. என்னடா நம்ம அப்பா நம்மளை அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கார், குறை சொல்லிகிட்டே இருக்கார், அம்மா வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, அப்போ நம்மளை தாழ்வாக நினைக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, அல்லது நம்மளை ஒரு அடிமையாக நினைக்கிறாங்க, அதனால தான் அவங்க அந்த மாதிரி குறை சொல்கிறாங்க. அந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து அடிக்கடி சண்டைகளை உருவாக்கும். அதனால் அறிவுரைங்கிறது வந்து சொல்லாமல் எப்படி உங்களுடைய நெருங்கிய உறவுகளிடம் பழகுவது, மனைவியிடம் எப்படி அறிவுரை சொல்லாமல் பழகுவது, கணவனிடம் எப்படி அறிவுரை சொல்லாமல் பழகுவது. அறிவுரைங்கிறது ஒரு மூளை செலவையாக கூட இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மூளை செலவை தான் அறிவுரையாக கூட இருக்குது. அதனால் அறிவுரை கூறாமல் நண்பரிடம் எப்படி பழகுவது, மனைவியிடம் எப்படி பழகுவது, கணவனிடம் எப்படி பழகுவது, பிள்ளைகளிடம் எப்படி பழகுவது, உறவுகளிடம் எப்படி பழகுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை. அப்படி பழகும்போது நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை வைக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சிலருக்கு நம்பிக்கை வைக்கவே தெரியாது. யாரை பார்த்தாலும் அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் தாழ்வாகவே நினைப்பாங்க, யாரை பார்த்தாலும் தாழ்த்தணும்னு நினைப்பாங்க. தன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறதுக்காக மற்றவங்களை தாழ்த்திடணும் அப்படிங்கிறதுக்கு தான் யாரை பார்த்தாலும் அறிவுரை சொல்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அதனால் அறிவுரையை தவிர்த்து விட்டு நெருங்கிய உறவுகளிடம் அறிவுரையை தவிர்த்து விட்டு
நீங்கள் இப்போ அது வேறு தொழிலில் போனால் அங்கே அறிவுரை சொல்லணும். நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லணும். தொழிலில் நமக்கு கீழே தான் இருக்காங்க அவங்ககிட்ட. ஒரு ஆசிரியர் மாணவருக்கு அறிவுரை சொல்கிறது, ஒரு மேலதிகாரி தனக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு அறிவுரை கூறுவது, அது கண்டிப்பாக அங்கே தேவை. மற்றபடி உறவுகள் இருக்குல்ல, தனிப்பட்ட வகையில் ஒரு நண்பர்கள், மகன், கணவன், மனைவி, இங்கே வந்து இந்த அறிவுரையை தவிர்த்து விட்டு நீங்கள் அவரிடம் பழக கற்றுக்கொண்டால் சண்டை சச்சரவுகள் இருக்காது. அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு தேவை நம்பிக்கை. பிறரை நீங்கள் தாழ்த்தினாலோ, தாழ்வாக நினச்சாலோ, அடிமையாக நினச்சாலோ, பிறரை குறை சொன்னாலோ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. துன்பம்தான் படுவீர்கள்.